நாதஸ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, யூடியூப்ல அதிக வியூஸ்களை பெற்ற டாப் 5 தமிழ் பாடல்கள் என்ன அப்படின்றத தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த லிஸ்ட்ல 5வது இடம் பிடித்திருக்க பாடல் என்ன அப்படின்னா Why This Kolaveri. தனுஷ் அவர்களோட நடிப்புல வெளிவந்த 3 படத்துல இடம்பெற்ற இந்த பாடல் வந்து மிகப்பெரிய சென்சேஷனுங்க. அப்போ திருமண இடமெல்லாம் வந்து இந்த பாடல் தான் ஒலிச்சிருந்துச்சு. அப்போ இருந்த எல்லா சோஷியல் மீடியாலுமே ட்ரெண்டிங்ல இருந்த ஒரு சாங் வந்து இதுதான். இப்போ கூட சமீபத்தில் 3 படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது இந்த பாடல ரசிகர்கள் வந்து கொண்டாடி தீர்த்திருந்தாங்க. இன்னைக்கு ராக் ஸ்டார் இருக்கக்கூடிய அனிருத் அவர்களுடைய முதல் திரைப்படம் 3 அந்த படத்தில் வெளிவந்த இந்த பாடல் வந்து அப்போ வேற லெவல் ஹிட் அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலி இந்த ஹிட்டுக்கு மிக முக்கிய காரணமாக நான் பார்க்கறது என்ன அப்படின்னா, இந்த பாடல் இடம்பெற்றது அந்த டங்கிலீஷ் லிரிக்ஸ். ஏன்னா நார்மலாக வந்து தமிழில் நீங்கள் லிரிக்ஸ் எழுதினீங்க அப்படின்னா தமிழ் ஆடியன்ஸ் மட்டும்தான் அதை கொண்டாடுவாங்க. பட் இந்த பாடலோடைய லிரிக்ஸ் வந்து டங்கிலீஷில் இருந்ததால் ஓவரால் எல்லா நாடுகளில் இருந்தும் ரசிகர்கள் இந்த பாடலை கொண்டாட ஆரம்பித்தாங்க. இதனோட ரீச் எந்த அளவுக்கு போச்சு அப்படின்னா, அப்போதைய பிரைம் மினிஸ்டராக இருந்த மன்மோகன் சிங் தனுஷ் அவர்களை வீட்டுக்கு அழைச்சி பாராட்டுற அளவுக்கு இந்த பாட்டோட ஹிட் இருந்துச்சு. இந்த பாடல் வந்து தற்போது வரை யூடியூப்ல 537 மில்லியன் வியூஸை வந்து பெற்றிருக்குங்க. இந்த லிஸ்ட்ல 4வதா இடம் பிடித்திருக்கக்கூடிய பாடல் வந்து நம்ம தளபதி விஜய் அவர்களோட வாத்தி கம்மிங் அப்படின்ற அந்த பீட் வந்து எல்லாருமே ஆட வச்சிச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். 2020ல இந்த பாடலோட லிரிக்கல் வீடியோ ரிலீஸ் ஆகுது. பட்டி தொட்டி எங்கும் பக்காவான ஹிட் அப்படின்னே சொல்லலாம். ஒரு இன்ஸ்டன்ட் ஹிட். அனிருத் அவர்களோட மியூசிக்ல வந்தக்கூடிய இந்த பாடல் வந்து எல்லாருமே நடனம் ஆட வச்சிச்சு. யூடியூப்ல தற்போது வரை இந்த பாடல் வந்து 551 மில்லியன் வியூஸ் வந்து பெற்றிருக்குங்க. இந்த லிஸ்ட்ல 3வதா இடம் பெற்றிருக்கக்கூடிய பாடல் வந்து டம்டம் பாடல். எனிமி அப்படின்ற ஒரு திரைப்படத்தில் இந்த பாடல் வந்து இடம்பெற்றிருக்கும். தம்மன் அவர்கள் தான் இந்த பாடலுக்கு இசையமைச்சிருப்பார். அவ்வளோ சூப்பராக இருக்கும், வைபாக இருக்கும். இந்த பாடல் ஒலிக்காத ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனே இல்லைன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட் இந்த பாடல். விஷால் அண்ட் ஆர்யா வந்து இந்த படத்தை நடிச்சிருப்பாங்க. விஷால் அண்ட் மிருனாலினி இந்த பாடலில் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. டான்ஸ் ஸ்டெப்ஸும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். எல்லா ரீல்ஸ்லேயும் வந்து இந்த பாடல் வந்து ட்ரெண்ட் ஆச்சு. எல்லாருமே அந்த ஹூக் ஸ்டெப்ஸையும் சரி அந்த பாடல் லிரிக்ஸையும் சரி வந்து போட்டு வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பாடல் தற்போது வரை யூடியூப்ல வந்து 679 மில்லியன் வியூஸை பெற்றிருக்குங்க. இந்த லிஸ்ட்ல 2வதா இருக்கக்கூடிய பாடல் அரபிக்குத்து. 2022ல இந்த பாடலோட லிரிக்கல் வீடியோ வெளியாச்சு. சிவகார்த்திகேயன் இந்த பாடலுக்கு லிரிக் எழுதியிருப்பாரு. அனிருத் அவர்களுடைய மியூசிக், தளபதி விஜய் அண்ட் பூஜா ஹெக்டோட டான்ஸ் ஸ்டெப்போட இந்த பாடல் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். செம்ம வைபான ஒரு பாடல். இந்த பாடல் வந்து எந்த அளவுக்கு ஹிட் அப்படின்னா, ஃபாஸ்டஸ்ட் தமிழ் வீடியோ டு ரீச் 100 மில்லியன் வியூஸ் அப்படின்ற அந்த ஒரு அசாத்தியமான சாதனையை இந்த பாடல் வந்து பண்ணிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பாடல் வந்து அந்த பீஸ்ட் அப்படின்ற திரைப்படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஹைப்பை கொடுத்துருந்துச்சு. இந்த பாடல் வரிகள் நான் எப்படி Why This Kolaveri சொல்லணும் அதே மாதிரி தான் டங்கிலீஷில் இந்த பாடல் வரிகள் இருந்ததால் இது எல்லா மக்களாலையும் வந்து ரசிக்கப்பட்ட ஒரு பாடலாக மாறி இருக்குங்க. இது வரைக்கும் யூடியூப்ல 729 மில்லியன் வியூஸை இந்த பாடல் பெற்றிருக்கு. இந்த லிஸ்ட்ல நம்பர் 1 இடத்தை பிடிச்சிருக்கக்கூடிய பாடல் ரவுடி பேபி. எஸ் மாரி 2 அப்படின்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலில் வந்து தனுஷ் அண்ட் சாய் பல்லவி 2 பேருமே பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. பிரபுதேவ மாஸ்டர் தான் கொரியோ பண்ணியிருப்பார். யுவன் அவர்களோட இசையில் இந்த பாடல் வந்து வெளிவந்துச்சு. இந்த பாடல் வந்து இன்ஸ்டன்ட் ஹிட் அப்படின்னே சொல்லலாம். இந்த பாடலோட வரிகளாக இருக்கும், இந்த பாடலில் இடம்பெற்ற அந்த ஸ்டெப்ஸாக இருக்கட்டும், வேற லெவலில் வந்து ரசிகர்களை ஈர்த்துச்சு. எல்லா குழந்தைங்களும் வைப் பண்ணக்கூடிய ஒரு பாடலாக இந்த பாடல் வந்து மாறிச்சு. இந்த பாடலுக்கான ரீச் அப்படின்றது எவ்வளோ தூரம் இருந்துச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் தமிழ் சாங் டு கிராஸ் 1 பில்லியன் வியூஸ் ஆன் யூடியூப். ஸோ இது வந்து இமாலய இலக்குங்க. ஒரு சில வீடியோஸ் மட்டும்தான் இந்த சாதனையை பண்ணிருந்துச்சு. அதில் வந்து நம்ம தமிழ் பாடலாக இந்த பாடல் இடம்பெற்று தமிழர்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமா மாறிடுச்சு. இன்றைக்குமே அந்த பாடல் தான் நம்பர் 1ல இருக்குது. இன்றைக்குமே அந்த பாடல்களை வந்து பல நாடுகளில் இருக்கக்கூடிய மியூசிக் லவர்ஸ் வந்து வைப் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றது தான் உண்மைங்க. இந்த பாடல் தற்போது வரை 1.6 பில்லியன் வியூஸை வந்து யூடியூப்பில் பெற்று தொடர்ந்து முதலிடத்தில் இருக்குது. இந்த 5 பாடல்களில் உங்களோட ஃபேவரட் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நவீன் அண்ட் தேங்க்யூ.